ஹான்ஸும் அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு 8 பால் போல் கேம் விளையாடுறதுக்காக வந்திருப்பான். பாம்சாக்கு ஜாலியா தான் இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ தான் எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். எதுக்காக இந்த மாதிரி இருக்கான்னா, ஹீரோ இந்த நேரத்துல வந்து படிச்சுட்டு இருக்கணும். ஆனா ஹான்ஸு ஃபன் பண்ணலாம்னு சொல்லி 2 பேருமே கூட்டிட்டு வந்திருப்பான். ஹீரோ பாம்சாக் கிட்ட எக்ஸாம் வரப்போகுது, அதுக்காக படிக்க வேணாம்னு சொல்லி கேட்பான். பாம்சாக்கும் படிக்கணும் தான், ஆனா இது வீக்கெண்டா, ஜாலியா இருந்தா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஹான்ஸு இதை கேட்டு, டேய் எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு இருக்காதுடா, பத்தியமா மாறிட போற அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி வெளியே வந்து என்ஜாய் பண்ணாதான் டென்ஷன் இல்லாம மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். இப்போ ஹீரோ, டே ஹான்ஸு உனக்கு காலேஜ் போற ஐடியா இருக்காடான்னு கேட்பான். ஹான்ஸு, டேய் நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு நீ என்ன கேக்குற என்கிட்ட, ஒழுங்கா வந்து விளையாடுறாவா. நம்ம ஹீரோ எந்த விஷயத்த பண்ணாலும் அவன் படிச்ச விஷயத்த அந்த இடத்துல அப்ளை பண்ணுவான். அதே போலதான் இந்த கேம்லயும் ஆங்கிள் ஃபோர்ஸ்ன்னு மெஷர் பண்ணி அதிகமா ஸ்கோர் பண்ணிடுறான். ஹான்ஸு இதை பார்த்துட்டு, பரவாயில்லடா உனக்குள்ளேயும் ஏதோ திறமை இருக்கு போல, கேம்ல வின் பண்ணிட்டு ஹீரோவும் பாம்சாக்கும் கிளம்பலான்னு பாப்பானுங்க. ஆனா ஹான்ஸு விட மாட்டான். எங்க போற இரு, நம்ம 3 கேம் விளையாடலாம், அதுல யாரு வின் பண்றாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லுவான். ஆனா ஹீரோ, எத்தனை முறை விளையாடினாலும் கேம்ல எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது, தயவு செஞ்சு என்ன படிக்க விடுன்னு சொல்லுவான். ஆனா ஹான்ஸு விடுற மாதிரி இல்ல, நான் இது வரைக்கும் பொறுமையா விளையாடுனேன்டா, இப்ப என் திறமை மொத்தத்தையும் இறக்குறேன், முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுன்னு சொல்லுவான். ஹீரோவும் இவன் பட்டாதான் திருந்துவான்னு கேமை வின் பண்ணிட்டு வெளியே வரான்னு. ஹான்ஸுக்கு கேம்ல தோத்ததுனால அவமானம் தாங்க முடியாது. அதனால போன போதும் தானே நான் கேம்ல விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட ஹீரோ, தோத்துட்டு சமாளிக்காத, மறுபடியும் அசிங்க வைக்கணும். ஹான்ஸு சரி வாங்க நம்ம போலான்னு கூப்பிடுவான். ஆனா ஹீரோ, நான் வரலன்னு சொல்லுவான். ஏற்கனவே உங்களால தான் நான் படிக்க வேண்டிய டைம் ஷெடியூல் மிஸ் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போய் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுவான். நாங்க இங்க ஜாலியா ஃபன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க.